இன்னைக்கு வீடியோவில் நம்ம முருங்கை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். முருங்கையோட மருத்துவ குணத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, முருங்கை எப்படி இதோட வரலாறு எப்படி வந்தது இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முருங்கை பற்றி ஃபுல் தகவல் இந்த வீடியோவில் இருக்குங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முருங்கை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை உலகின் மிக பழமையான மற்றும் பயனுள்ள தாவரங்களில் ஒன்று. குறிப்பாக தென்னிந்தியாவில் தான் இது இதோட தோற்றமே. இது சித்தா ஆயுர்வேதா இதில் மருத்துவங்களில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இது பயன்பாட்டில் இந்த முருங்கை இருந்திருக்குங்க. இது 300க்கும் மேற்பட்ட நோய்களை தீர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழர் பயன்பாட்டில் பார்த்தீங்க முருங்கைனா சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் முருங்கைக்கீரையை உணவில் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. கிராமப்புறங்களில் வீட்டுக்கு முருங்கையை தோட்டத்திலையும் வீட்லேயும் வளர்த்து வந்திருக்காங்க. இது ஆரோக்கியமாகவும் கருதியிருக்காங்க. எல்லாரும் வீடுகள்லையும் இருந்திருக்கு. பிரசவ டைமில் பிரசவத்துக்கு பின் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக முருங்கையை உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயமாகவே இருந்திருக்குதுங்க. இது குழந்தையோட நலனுக்காகவும் பால் சுரப்புக்காகவும் இது பயன்பட்டு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது உலகிற்கு பரவியது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியா ஆகிய நாடுகளுக்கு முருங்கை பரவி இருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் இதன் மருத்துவ குணம் அறிந்து உலகம் முழுவதும் பரப்பினர். இன்று இது மிராக்கல் ட்ரீ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டங்களில் உலக சுகாதார அமைப்பு WHO போன்றவை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நாடுகளில் முருங்கையை பரிந்துரைக்கின்றனர். முருங்கையை உணவு, ஹெர்பல் தயாரிப்புகள், டீடாக்ஸ் பவுடர் போன்றவற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளனர். முருங்கையை பவுடர் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. இது நிறைய கடைகளில் கிடைக்குதுங்க. முருங்கை நம்ம கீரை கிடைக்காத இடங்கள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பவுடராகவும் பயன்படுத்தப்பட்டு வரலாம். இது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதோட 10 நன்மைகள் தெரிஞ்சுக்க போகிறோம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இது அதாவது இரத்த அணுக்கள் குறையும். அப்போ இது அதிகமாக எடுத்துக்கோங்க. இரத்த சோகையை தடுக்குதுங்க. இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஹீமோகுளோபின் அளவு உயரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமானம் நல்லபடியாகும். மலச்சிக்கல், வயிற்றுக்கோளாறு இது குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவுதுங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இது உதவுது. சர்க்கரை நோய் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையை நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்துக்கணும். இதை நீங்கள் சூப்பாவோ இல்லை காய்கறியாவோ கீரையாவோ ஏதோ ஒரு வாக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது நமக்கு சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும். கண்டிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்தியே ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்புங்க வலுவுக்கு இது பயங்கரமாக உதவுதுங்க. இது கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியமும் பல்லாரோக்கியமும் மேம்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை நம்ம பாதுகாக்குதுங்க. கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அதை கம்மி பண்ணிட்டு இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதயம் மேம்பாடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை மேம்பாடுங்க. வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால கண் பிரச்சனை இது சரி பண்ணுதுங்க. இது கண்டிப்பாக கண் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க உணவில் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்துக்கு இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுதுங்க. சருமம் பொலிவாகவும் முகப்பருவை குறைச்சி கிளியரான ஒரு ஸ்கின்னை கொடுக்குது, க்ளோவை கொடுக்குதுங்க. இதனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்குதுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை தாராளமாக உணவில் சேர்த்துக்கோங்க. இது உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி
டீடாக்ஸ் பண்ணுங்க. உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றிரும். அதனால நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டீடாக்ஸ் பண்ணி விட்ரும். இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல நாள்பட்ட தேங்கி இருக்க கழிவுகள்லாம் வெளியேறி கல்லீரல் வந்து மேம்படும். கல்லீரல் நல்லா செயல்படுங்க. இதை வந்து உணவில் வந்து வாரத்துக்கு 3 டைம் 4 டைம் வந்து நீங்கள் இந்த உணவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கும்போது இளமையான இருப்போம். உடம்புல வந்து இம்யூனிட்டி அதிகரிக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளால இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இது வந்து கடவுள் கொடுத்த வரம்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதுங்க. இந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஹாப்பியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.